கலைனா நமக்கு என்னன்னு தெரியும். கலைகள் 64. சிற்பக்கலை என்றால் என்ன? கல், உலோகம், செங்கல், மரம் முதலியவற்றைக் கொண்டு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் உருவங்கள் அமைக்கும் கலையே சிற்பக்கலை. ஹாய் இளமதி. ஹாய் ஈஸ்வரி. புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி. உனக்கும் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப நாள் ஆச்சுப்பா உங்ககிட்ட பேசி. அப்புறம் குடும்பத்துல எல்லாம் எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கடி. இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். உனக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். ஆமா, இந்த பொங்கல் விடுமுறைக்கு எங்கேயாவது வெளியில போயிட்டு வந்தியா? ஏதாவது கோவில் அங்க இங்கெல்லாம் போயிட்டு வந்தியா? ஆமாப்பா, இந்த கொரோனா காலத்துல எங்கேயும் வெளிய போக வாய்ப்பே கிடைக்கல. அதனால ஒரு வருஷம் பொறுத்திருந்தேன். அப்புறம் இப்பதான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஓ, அப்படியா? எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த? கோயம்பேட்டுல இருக்க குருங்காலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. அங்க இருக்கிற சிற்பங்கள், கல்வெட்டுகள் எல்லாம் ரொம்ப பழமையானது. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கேட்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஆமா, நானும் இத பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அது சரி, உனக்கும் சிற்பக்கலையில ஆர்வம் ஜாஸ்திங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இத தாண்டி வேற எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்த? ஆமாப்பா, நான் மகாபலிபுரத்துக்கு போயிட்டு வந்தோம். ஆஹா, எல்லாருக்கும் தெரியும் அங்க இருக்க சிற்பங்கள்லாம் எவ்வளவு பிரபலமானது. உலகம் முழுவதும் இருக்கிற சுற்றுலா பயணிகள்லாம் இந்த சிற்பங்களை பாக்குறதுக்கு இதுக்காகவே நம்ம ஊருக்கு வராங்க. ஆஹா, என்ன ஒரு அழகு. அப்படியா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. மகாபலிபுரத்தின் ஆரம்ப கால வரலாறு முற்றிலும் மர்மமாக மறைக்கப்பட்டுள்ளது. பண்டைய கடற்படையினர் இந்த 7 பகலோர்களின் நிலமாக கருதினர். புறம் என்பது ஒரு நகரம் அல்லது நகர்ப்புற வாசிப்புக்கான சமஸ்கிருத சொல். மாமல்லபுரம் என்பது அசல் சமஸ்கிருத பெயரின் பரிகரித பதிப்பு. மகாபலிபுரத்தில் இருக்கும் ஓர் 2 சிற்பங்களை அடிப்படையாக கொண்டு நான், ஈஸ்வரி மற்றும் என் தோழி நிகிதா லட்சுமியும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்தே செய்த ஒரு சிறிய சிற்பக்கலை.
இந்த கோவிலின் கட்டுமானம் மகேந்திரவர்மன் ஒன்றின் ஆட்சிக்கு முன்பே தொடங்கியது. இந்த கோயில் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. வெளிப்புற மண்டபம் மற்றும் கருவறை சுகாதார நிலையம் இரண்டுமே விரிவான நிவரான சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணரின் ஒரு சிற்பத்தை போற்றி வணங்கி நமது யாழினி பாடிய பாடல் ஒன்றை கேட்போமா? கண்ணன் குழலோசையொன்று காதில் மெல்ல கேட்கதே, கூ கூ என குயில்கள் கூவமானும் மயிலும் ஆடுதே. கண்ணன் குழலோசையொன்று காதில் மெல்ல கேட்கதே, கூ கூ என குயில்கள் கூவமானும் மயிலும் ஆடுதே. கடகடவென இடிகள் முழங்க மேகம் சதிராடுதே, தத்திமி தக்க தக்கதிமி என மின்னல் தாளம் போடுதே, மின்னல் தாளம் போடுதே, மின்னல் தாளம் போடுதே. அதை எனும் பாவை வர மாலை நேரமானது, ராதையோடு கண்ணனாட ராசலீலையானது. ராதை எனும் பாவை வர மாலை நேரமானது, ராதையோடு கண்ணனாட ராசலீலையானது. கலகலவென ஓடும் யமுனை கரைகள் புரள பாயுதே, ஜய ஜய கோபால பால கிருஷ்ண நாமம் கேட்குதே, கிருஷ்ண நாமம் கேட்குதே, கிருஷ்ண நாமம் கேட்குதே. சரி, இப்போ யாழினியோட பாடல் ஒண்ண பார்த்தோம். இப்போ அதே மாதிரி நிகிதாலட்சுமி ஆடின ஒரு நடன காட்சியை கண்டு களிப்போமா? வாங்க பார்க்கலாம். சரி, நம்ம இவ்வளோ நேரம் மகாபலிபுரத்தை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போ தமிழர்களுடைய பெருமை, வரலாறு, சிற்பங்கள் இதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அதேதான், நம்மளுடைய சேரர், சோழர், பாண்டியர் காலத்துல சிற்பக்கலை எவ்வளவு பிரசித்தமானது அப்படிங்கிறத பார்க்கலாமா? பல்லவர்களின் கலை மற்றும் கட்டிடக்கலை திராவிட கலையை சேர்ந்தது. தென்னிந்தியாவின் முதல் கல் மற்றும் கோயில்கள் பல்லவர் ஆட்சியின் போது கட்டப்பட்டன. பல்லவ கலை மற்றும் கட்டிடக்கலைக்கான சிறந்த எடுத்துக்காட்டுகள் காஞ்சிபுரம் கைலாசநாதன் கோயில், மாமல்லபுரம் கடற்கரை கோயில் மற்றும் பஞ்சபாண்டவர் ரதங்கள் போன்றவை ஆகும். பல்லவர்களால் கட்டப்பட்ட மாமல்லபுர மரபு கோயில்கள் உலகளவில் பாராட்டப்பட்டுள்ளது. இந்த கோயில் கருங்கற்களை கொண்டு கட்டுமானம் செய்யப்பட்ட கோயில் ஆகும். பழங்காலத்தில் இக்கோயில் கப்பல்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கம் போல் விளங்கியது. இங்கே இயற்கையான பாறையை மேலிருந்து கீழ் நோக்கி செதுக்கி தோற்றுவிக்கப்பட்ட ஒற்றைக்கல் கோயில் தேர் போல காட்சி அளிப்பதால் இரதம் என்று அழைக்கப்படுகிறது. பண்டை தமிழகத்தில் புகழ்பெற்று விளங்கிய 3 நாடுகளில் ஒன்று சேரநாடு ஆகும். சேர மன்னர்கள் தமிழ்நாட்டையும் கேரளா மாநிலங்களையும் ஆண்டனர். அவர்களின் கலை மற்றும் சிற்பங்கள் திராவிட கலை என்று அழைக்கப்படும். அவர்களின் கோயில்கள் விமான, மண்டப, கோபுரம் என்ற பிரிவுகளை உடையது. கேரளாவில் உள்ள சிவன் கோயில்
சேர காலத்தில் கட்டப்பட்டது. இது தென்னிந்தியாவிலேயே மிகவும் பழமை வாய்ந்த கோயில் ஆகும். பகவதி அம்மன் கோயில் மற்றும் கேரளாவில் உள்ள மகாவிஷ்ணு கோயில் சேரர்களால் கட்டப்பட்டது. மகாபாரதத்தின் கதையை இக்கோயிலில் உள்ள சிற்பங்கள் மூலம் கூறப்பட்டுள்ளது. சோழர்கால கட்டிடக்கலை என்பது பல்லவர்கால கட்டிடக்கலையின் தொடர்ச்சியாக அமைந்த சோழர்கால கோயில்கள் அனைத்தும் முழுமையாக கருங்கற்களால் ஆனவை. ராஜராஜ சோழன் பட்டத்துக்கு வந்த பின்னர் சோழ பேரரசின் வலிமை ஏறுமுகத்தில் இருந்தது. இதன் வெளிப்பாடாக இவன் மகனான ராஜேந்திர சோழன் காலத்திலும் பிரம்மாண்டமான கோயில்கள் கட்டப்பட்டன. தஞ்சாவூரில் உள்ள தஞ்சை பெரிய கோயில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. சோழர்கால கட்டிடக்கலையின் முதிர்ச்சியை வெளிப்படுத்தும் இக்கோயில் இந்தியாவில் கட்டப்பட்ட கோயில்களில் பெரியது. இங்கே அமைந்துள்ள நுணுக்கமான வேலைப்பாடுகள் சோழ பேரரசின் வலிமையை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. சோழர்கள் தான் பெற்ற போர் வெற்றிகளுக்கு சின்னமாக தஞ்சை பெரிய கோயிலை அமைத்தனர். இப்போ நம்ம இவ்வளோ நேரமா தமிழக சிற்பக்கலைகளை பத்தி நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சிற்பக்கலை எல்லாம் நமக்கு என்ன உணர்த்துது? தமிழர்களுடைய பெருமிதம், பண்பாடு, கலாச்சாரம், நாகரீகம், அவர்களுடைய பற்று, அந்த கலையின் மீது அவர்கள் கொண்ட அந்த பற்று, அப்புறம் அந்த கலைநயம், இந்த கலை நுட்பம், இவ்வளோ விஷயம் நம்மளுக்கு தெரிய வருது. சரி, இப்போ இதே மாதிரி காஷ்மீர்ல இருக்கிற அந்த சிற்பக்கலைகளை பத்தி பார்க்கலாமா? சரி, இப்போ தமிழர்களுடைய சிற்பக்கலை தான் இவ்வளோ பிரசித்தமானதுன்னா காஷ்மீர் ஒன்றும் குறைஞ்சு போகல. காஷ்மீர்ல இருக்கக்கூடிய அந்த பணியால செஞ்ச அந்த சிற்பக்கலைகள் கூட ரொம்ப ரொம்ப பிரசித்தமானது. அதை பத்தின இப்போ ஒரு சில செய்திகளை நம்ம பார்க்கலாமா? பரிமஹால் பரிமஹால் என்பது ஜபர்வான் மலைத்தொடரின் உச்சியில் அமைந்துள்ள 7 மாடி தோட்டமாகும். ஜம்மு காஷ்மீரின் யூனியன் பிரதேசத்தின் ஸ்ரீநகர் நகரத்தையும் டால் ஏரியையும் இங்கிருந்து காண இயல்கிறது. இது முகல் பேரரசர் ஷாஜகானின் ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய கட்டிடக்கலை மற்றும் கலைக்கு ஆதரவளிக்க ஒரு எடுத்துக்காட்டு. 1600களில் நடுப்பகுதியில் முகலிய இளவரசர் தாரா ஷிகோவின் நூலகமாகவும் இல்லமாகவும் கட்டப்பட்டது. தாரா ஷிகோ இந்த பகுதியில் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. சரி, இப்போ நம்ம பரிமஹாலை பத்தி ஒரு சிறிய குறுஞ்செய்தியை தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இப்போ நானும் ஈஸ்வரி மற்றும் என்னோட தோழி நிகிதா லட்சுமியும் காஷ்மீர்ல இருக்கிற ஒரு 2 பிரசித்தமான சிற்பங்களை அடிப்படையாக கொண்டு வீட்டுல இருக்கிற பொருள்களை வைத்து செய்த சிற்பக்கலையை பார்ப்போமா?
அல்ஜி மடாலயம். அல்ஜி மடாலயம் அல்லது அல்ஜி கோம்பா என்பது ஒரு புத்த மடாலயமாகும். இது லடாக் யூனியன் பிரதேசத்தின் லடாக் தன்னாட்சி மலை மேம்பாட்டு கவுன்சிலின் கீழ் லே மாவட்டத்தில் உள்ள அல்ஜி கிராமத்தில் உள்ள கோயில்களின் துறவு வளாகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வளாகம் கீழ் லடாக்கில் உள்ள அல்ஜி கிராமத்தில் 4 தனித்தனி குடியிருப்புகளை உள்ளடக்கியுள்ளது. இந்த 4 கிராமங்களில் அல்ஜி மடாலயம் மிக பழமையானது மற்றும் மிகவும் பிரபலமானது என்று கூறப்படுகிறது. இது லிகர் மடாலயத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. அல்ஜியை ஒட்டியுள்ள மற்ற 2 கிராமங்கள் மங்கியூ மற்றும் சும்டாசுன். இந்த 3 கிராமங்களில் உள்ள நினைவு சின்னங்கள் தனித்துவமான பாணி மற்றும் பணித்திறன் கொண்டவை என்று கூறப்பட்டுள்ளன. ஆனால் அல்ஜி துறவரவு வளாகம் மிகவும் அறியப்பட்டதாகும். சரி, இப்போ நம்ம இறுதியா பார்க்க போறது காஷ்மீர்ல பனியில செதுக்கப்பட்ட அந்த சிற்பங்களை பத்தி தான். இப்போ நம்ம காஷ்மீர்ல இருக்கிற அந்த பனிச்சிற்பங்களை பத்தி பார்த்தோம். அந்த பனிச்சிற்பங்களை பார்க்கும்போது ஆஹா, இந்த பனிக்கட்டியை வச்சு எவ்வளோ அழகா சிற்பத்தை செதுக்குறாங்க அப்படின்றத நமக்கு தோணும். இதுலேருந்தே அந்த காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த சிற்பிகளோட அந்த கலை நுட்பமும் கலைநயமும் நமக்கு தெரிய வருது. சரி, இப்போ நம்ம மகாபலிபுரத்தை பற்றியும் பார்த்தோம், காஷ்மீரில் இருக்கிற அந்த சிற்பக்கலைகளை பற்றியும் பார்த்தோம். இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது? சிற்பக்கலையில் அவ்வளோ ஒரு கலைநுட்பம், கலைநயம், பண்பாடு, நாகரீகம், கலாச்சாரம் இவ்வளோத்தையும் வெளிப்படுத்துகிறாங்க. இதே மாதிரி நம்ம கலைகளை வளர்ப்போம், கலைகளை பின்பற்றுவோம். நன்றி. ஆஹா, இந்த சிற்பக்கலையில இவ்ளோ மகத்துவமும் தனி சிறப்பும் இருக்கே. உலகம் ஃபுல்லா நம்மளுக்கு தெரியாத பல விஷயங்கள், அதிசயங்கள் இந்த சிற்பக்கலையில இருக்குது. ஆமா, இத இன்னும் மேம்படுத்த இத பத்தி எல்லார்கிட்டயும் பரப்புவோமா?